Good evening. Good evening, everybody. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening. So, week test 18th. Okay, week test 18th உடைய discussion, answer and discussion நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ரைட். முதல் கேள்வி, டிஎன்ஏவின் அடர்த்தியை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் எது? இதற்கான முதல் விருப்பம் அலுமினியம் குளோரைடு, இரண்டாவது விருப்பம் சீசியம் குளோரைடு, மூணாவது விருப்பம் அம்மோனியம் குளோரைடு, நான்காவது விருப்பம் பொட்டாசியம் குளோரைடு. இதுக்கு எது சரியான பதில்? Cesium chloride, sir. சீசியம் குளோரைடு. ஓகே, சீசியம் குளோரைடு தான் இதுக்கு சரியா. எதுக்காக அதை பயன்படுத்துறோம்? டென்சிட்டி கண்டுபிடிக்க சார். டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா? டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சீசியம் குளோரைடை பயன்படுத்துறோம். ஓகே, அப்ப ஆப்ஷன் இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி, 2 நிமிஷம். ஓகே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி, ஈகோலை பாக்டீரியா கொண்டுள்ள கார இணைகளின் எண்ணிக்கை 4.6 × 10⁻⁶ பேஸ் பேர். இது முழுவதும் பிரதி எடுக்க தேவைப்படும் நேரம், அதாவது ஒரு நொடியில் 2000 பேஸ் பேர் எனில் எவ்வளவு நிமிடத்தை எடுத்துக்கொள்ளும்? முதல் விருப்பம் 60 நிமிடம், இரண்டாவது விருப்பம் 20 நிமிடம், மூன்றாவது விருப்பம் 18 நிமிடம், நான்காவது விருப்பம் 45 நிமிடம். 18 நிமிடம் சார். 18 நிமிடம். அப்ப 20 நிமிடம்ன்றது என்னது? முழு செல்லும் பிரிகிறதுக்கு. ஆமா, பாக்டீரியா செல் பிரிவதற்கு 20 நிமிடம். சரியா? ஆனா அதுல இருக்கக்கூடிய கார இணைகளுடைய எண்ணிக்கை பிரதி எடுக்க வந்து பாத்தீங்கன்னா 18 நிமிஷம் போதுமானது. ஓகே. மூன்றாவது கேள்வி, பிரதி எடுத்தல் நிகழ்வில் நடைபெறாதது எது? முதல் விருப்பம் டிஎன்ஏவின் ஒரு இழை ஆர்என்ஏவாக மாற்றப்படுகிறது, இரண்டாவது விருப்பம் டிஎன்ஏவின் இரு இழைகளும் நகலாக்கப்படுகிறது, மூன்றாவது விருப்பம் ஒரு உயிரில் உள்ள மொத்த டிஎன்ஏ இழைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக்கப்படுகிறது, நான்காவது விருப்பம் பி மற்றும் சி இவை இரண்டும். எது நடைபெறாததுன்னு கேட்கிறோம்? ஏ. சோ டிஎன்ஏ ஒரு இழை ஆர்என்ஏவாக மாற்றப்படுகிறது. இதுதான் தவறு. ஏன்? டிஎன்ஏவின் இழை ஆர்என்ஏவாக மாற்றப்பட்டால் அது அந்த ப்ராசஸ் பேர் என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷன் சார். டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியா? டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது படியெடுத்தல். படியெடுத்தல். ரைட். அதுவே டிஎன்ஏ இழைகள் நகலாக்கப்படுகிறது, அது கரெக்ட் தான். ஒரு உயிரில் உள்ள மொத்த டிஎன்ஏகளின் எண்ணிக்கை 2 மடங்காக்கப்படுகிறது, அது கரெக்ட் தான். அப்ப டியும் கரெக்ட் தான். அப்ப பொருந்தாததுன்னு கேட்கும் போது முதல் விருப்பம் மட்டும்தான் இதுக்கு பொருந்தாது. ரைட். நான்காவது கேள்வி, இது ஒரு வார்ப்பு இழை கொடுத்திருக்காங்க, ஒரு குறியீடு இழை கொடுத்திருக்காங்க. இந்த இரட்டை இழை டிஎன்ஏவில் இருந்து படியெடுக்கும் ஆர்என்ஏவின் சரியான கார வரிசையை எழுதுக. நீங்களே பார்த்து இதுக்கு பதில சொல்லுங்க. எப்படி வரும் நீங்களே சொல்லுங்க. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. சி சார். அப்ப நம்ம படி எடுக்கிறதுனா நம்ம எந்த இழையை நம்ம இதுவா எடுத்துக்கணும்? வார்புரு இழை. வார்புரு இழை. சரி, வார்புரு இழைனா நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்துல? டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்குவோம். அப்ப டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல அடினைன்னா நமக்கான ஆர்என்ஏ இழை எப்படி இருக்கும்? யுராசிலாக இருக்கும். சரியா? அடுத்தது தைமின்னா இங்க அடினைனாக இருக்கும். அப்ப இது ரெண்டுத்திலயே நமக்கு புரிஞ்சு போகுது. சரியா? இது ரெண்டுத்திலயே. அடுத்தது இங்கேயும் பாருங்க, மூணாவது ஆப்ஷன் வந்து கோனைன்னா சைட்டோசினா இருக்கு, நாலாவது சைட்டோசின்னா கோனைன்னா இருக்கு. அடுத்தது அப்படியே கண்டினியூவா பார்த்துட்டே வாங்க. ஆனா இங்க மட்டும் மாறுது. சரியா? அதனால இது அப்ப இங்க அடினைன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கரெக்டா? டைமிங் இல்லாத ஆப்ஷனை பார்த்து போட்டாலே வந்துரும். ஆமா, அவ்வளவுதான். டைமின் இல்லாத ஆப்ஷன். ஏன்னா ஆர்என்ஏனா நீங்க என்ன வரணும்? டைமின்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த யுராசில் போட்டீங்கன்னா அதான் கரெக்டா வரும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். மற்றது பொருந்தாது. ஓகே. அடுத்த கேள்வி, பாலிசிஸ்டானிக் அமைப்பு ஜீன்கள் கீழ் காண்பனவற்றுள் எதில் காணப்படுவது கிடையாது? ஈஸ்ட், புரோகாரியாட்டுகள், பாக்டீரியங்கள், ஈகோலை. ஈஸ்ட் சார். ஈஸ்ட். ஒய்? ஏன்? ஈஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. யூகாரியோட்டிக் சார் அது. ஏன்னா ஈஸ்ட் மட்டும் தான் என்னது? யூகாரியாட். அப்ப யூகாரியாட்னா அங்க என்ன மாதிரியான ஜீன்கள் இருக்கும்? மோனோசிஸ்டோனிக் சார். அவ்வளவுதான். மோனோசிஸ்ட்ரானிக். ஓகே. புரோகாரியாட், பாக்டீரியம், ஈகோலை இவை எல்லாமே என்னதான்? புரோகாரியாட்டுகள். புரோகாரியாட்னா பாலிசிஸ்டானிக் தான் இருக்கும். ஓகே. அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி, பாக்டீரியாவில் படியெடுத்தல்
மற்றும் மொழியாக்கம் முறையே எங்கு நடைபெறுகிறது? நியூக்ளியஸ் மற்றும் சைட்டோபிளாசம், நியூக்ளியோலஸ் மற்றும் ரைபோசோம், சைட்டோபிளாசம் மற்றும் சைட்டோசால், மீசோசோம் மற்றும் செல்சுவல். எங்கு படியெடுத்தல் மற்றும் மொழியாக்கம்? படியெடுத்தல் எங்க நடக்குது, மொழியாக்கம் எங்க நடக்குது பாக்டீரியாவுல? ஆப்ஷன் சி சார். ஆமா, ரெண்டுமே எங்க தான் நடக்கும்? சைட்டோபிளாஸ்மில் தான் நடக்கும். பாக்டீரியாவை பொறுத்த மட்டும் படியெடுத்தலும் மொழியாக்கமும், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் as well as translation occur in cytoplasm only. ஓகே, இதுவே யூகேரியாட் எடுத்துட்டீங்கன்னா படியெடுத்தல் எங்க நடக்கும்? எங்கயா நடக்கும்? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல நடக்கும். மொழியாக்கம் எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். அப்ப சைட்டோசால்ன்றது இங்க என்னது? இது சைட்டோசால்ன்றது என்ன? சைட்டோபிளாசம் சார். அவ்வளவுதான். சைட்டோபிளாசம் இன்னொரு பேர் தான் சைட்டோசால். ஓகே, அப்ப சார் சைட்டோபிளாசம் ஆப்ஷன்ல இல்லையே, நீங்க தடவ கூடாது. ரைட். அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக்க வகையிலான கேள்வி. அட்டவணை 1ல RNA பாலிமரேஸ் 1, RNA பாலிமரேஸ் 2, RNA பாலிமரேஸ் 3. அட்டவணை 2ல tRNA, 5S, rRNA, snRNA, hnRNA, rRNA. இதுல எது சரியா? அட்டவணையை பொறுத்துங்க. இது எது கரெக்டா பொருந்தும்? RNA பாலிமரேஸ் 1 எது RNA பாலிமரேஸ் 1 எதுக்கான காரணம்? RNAs சார். rRNAs. சரி, rRNAs. ஓகே, அப்ப ஏக்கு 3 2 ஆப்ஷன் இருக்குதுப்பா. ரைட்பா. RNA பாலிமரேஸ் 2ங்க hnRNA. அப்புறம் வேற இது hnRNAன்றது என்னதுன்னு நம்ம படிச்சிருப்போம். mRNA ஒரு முன்னோடி சார். precursor of mRNA. ஓகே, அப்ப RNA பாலிமரேஸ் 3 tRNA சார். அப்ப எதுங்க பொருந்தும்? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்றதெல்லாம் பொருந்தாது. 8வது கேள்வி, யூகேரியாட்டுகளில் நிகழும் படியெடுத்தல் நிகழ்வின் போது டிஎன்ஏவிலிருந்து உருவாகும் hnRNAவின் 5' முனையில் டேஷ் மற்றும் டேஷ் 3' முனையிலும் சேர்க்கப்படுகிறது. 3' முனையில் டேஷும் சேர்க்கப்படுகிறது. ஓகே, முதல் இருப்பு மெத்தில் குவானசைன் ட்ரைபாஸ்பேட் ATP, மெத்தில் குவானசைன் ட்ரைபாஸ்பேட் அடினலைட் எச்சங்கள். மூன்றாவது இருப்பம் ஜிடிபி மற்றும் ATP ரெண்டும். நான்காவது இருப்பம் பாலி ஏ டைல் ஜிடிபி. சொல்லுங்க, 5' முனையில என்ன இருக்கும், 3' முனையில என்ன இருக்கும்? ஆப்ஷன் டி சார். மெத்தில் குவானசைன் ட்ரைபாஸ்பேட். சரியா, மெத்தில் குவானசைன் ட்ரைபாஸ்பேட் சொல்லுவோம். அண்ட் அடினலைட் எச்சங்கள்ன்றது எதை குறிக்கும்? பாலி ஏ டெய்ல குறிக்கும். எவ்வளவு இருக்கும் படிச்சிருக்கீங்க? மொத்தம் எவ்வளவு வரும்? எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கும்? 200ல இருந்து 300 வரைக்கும் இருக்கும் சார். 200ல இருந்து 300 வரைக்கும் சார். 300. ஓகே, ரைட். இத பாத்துங்க, கிராஸ் செக் பண்ணிக்கங்க. அப்ப மெத்தில் குவானசின் ட்ரைபாஸ்பேட் ஓகே, அது வந்து 5' முனையில இருக்கும். அடினலைட் பாலி ஏ டெய்ல்ன்றது 3' முனைக்கு வந்துடும். ஓகே, அடுத்தது அப்ப இந்த ஆப்ஷன்லயே கூட அடினலைட் எச்சங்களுக்கு பதிலா பாலி ஏ டெய்ல் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? இதுக்கு பதிலா பாலி ஏ டெய்ல் இங்க எழுதலாமா? எஸ் சார். எழுதலாம். சரி, அடுத்து 9வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் மரபு குறியீடுகள் பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்று எது? ஒரு கோடான் ஒரே ஒரு அமினோ அமிலத்தை குறிக்கும். அதற்கு குறிப்பு சார் தன்மை அல்லது குழப்பமற்ற தன்மை உடையது. சில அமினோ அமிலங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கோடான்களால் குறிக்கப்படுகின்றன. இந்த குறியீடு சிதையும் தன்மை உடையது. மூன்றாவது விருப்பம், குறியீடுகள் உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபடும் தன்மை உடையது. நான்காவது விருப்பம் AUG தோக்கும் கோடான் எனப்படுகிறது. இதுல இந்த 4 விருப்பங்கள்ல கோடான்களை பற்றிய தவறான கூற்று எது? அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம், எது இதுக்கு பொருந்தாதது? என்னமா? ஆப்ஷன் சி. குறியீடுகள் உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபடுமா? மாறுபடாதா? மாறுபடாதுங்க. சரியா, இப்ப AUGன்றது இங்கேயும் மெத்தியோனைன்னா இன்னொரு உயிரினங்களும் அது மெத்தியோனைனா தான் இருக்கும். ரைட்டா, அது ஒண்ணும் மாறுபடாது. அப்ப இதுதான் தவறானது. மற்ற அனைத்துமே குறிப்பு சாத்தன்மையுடையது. ரைட்டா, ஒன்றுக்கு மேற்பட்ட கோடான்களால் குறிக்கப்படுகின்றன. ஓகே, அதுக்கப்புறம் AUGன்றது தோக்கு கோடானாக குறிக்கப்படுகின்றன. ஆனா இதுல எது மட்டும்? ஆப்ஷன் சி மட்டும் இங்க தவறான கூற்று. ஓகே, அடுத்து 10வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள mRNAவின் நியூக்ளியோடைடு வரிசையை குறிக்கும் சரியான அமினோ அமில வரிசையை எழுதுக. ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி சார். அங்க AUG அப்படின்றது
மெத்தியோனைன் என்ற அமினோ அமிலத்தை குறிக்கும். UUU UUC அதாவது UCC UU இதுல எல்லாமே எதை குறிக்கும்? பினைல் அலனைன் அமினோ அமிலம் தான் குறிக்கும். அண்ட் UAA என்றது என்ன ஆயிடும்? ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுவே UAக்கு பதிலா UGAன்னு கொடுத்தாலும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். UAGன்னு கொடுத்தாலும் ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் போடாங்களே. இது மூணுமே ஸ்டாப் போடாங்களோ வந்தா நிறுத்திடுன்னு சொல்லணும். ஓகேவா? ரைட்டு. ஈஸியான கேள்வினா கரையும் RNA என அழைக்கப்படுவது எது? எது கரையும் RNA? tRNA சார். ஆமாப்பா, tRNA. இது HNRNA வந்து mRNA உடைய ப்ரீகாசன் சொல்றோம். இது ரிபோசோமல் RNA, இது ஸ்மால் நியூக்ளியர் RNA. ஓகே, அப்ப கரையக்கூடிய RNA என்று அழைக்கப்படுவது tRNA. tRNA என்ன வேலையை பார்ப்பாரு? என்ன வேலை பார்ப்பாரு? அடாப்டர் மாலிகுலா செயல்பட்டு சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களை ரைபோசோம்கள் அதாவது புரதச்சேர்க்கை நடைபெறக்கூடிய இடங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்ப்பதுதான் அவரோட வேலை. எடுத்தாந்து சேர்த்துட்டு என்ன பண்ணுவாரு? கரைஞ்சிட்டு போயிடுவார். அவ்வளவுதான். அதனாலதான் அவரை கரையும் RNAன்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, 12வது கேள்வி. ரைபோசோம்கள் அமைப்பு RNAக்களையும் மற்றும் டேஷ் வேறுபட்ட புரோட்டீன்களை கொண்டிருக்கும். அமைப்பு RNA மீன்ஸ் ஸ்ட்ரக்சரல் RNAக்கள். ஓகே, ஆப்ஷன் A 30, ஆப்ஷன் B 50, ஆப்ஷன் C 80, ஆப்ஷன் D 20. 80 சார். ஆப்ஷன் C சார். ஆப்ஷன் C 80 வேறுபட்ட, அதாவது 80 வேறுபட்ட புரோட்டீன்களையும் ரைபோசோம் அமைப்பானது கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். அடுத்த கேள்வி, 13வது கேள்வி. படியெடுத்தலில் ஒழுங்குபடுத்தும் அமைப்பை முதலில் தெளிவாக விளக்குவார். அந்த ரெகுலேட்டிங் மெக்கானிசத்தை ஃபர்ஸ்ட் தெளிவாக விளக்கியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பிராங்காய்ஸ், ஜாக்கப், ஜேக்யூ மோனாட், ஜேம்ஸ் வாட்சன், ஃபிரெடரிக் கிரிஃப்த், பிராங்க்லின் இவர்களில் எவரும் இல்லை. ஆப்ஷன் A சார். ஆமா, ஜேக்கப் அண்ட் மோனாட். ஓகே, ஜேக்கப் மோனாட் தான் அதை முதல்ல சொன்னாங்க. ரைட். லாக் ஓபரானில் ஒய் ஜீன் எதனை குறிக்கிறது? அடக்கி அல்லது ஒடுக்கி? ரெப்ரஸார், பீட்டா கேலக்டோசிடேஸ், பாமியேஸ், டிரான்ஸ்ஃபாஸ்பேட்டேஸ். பீட்டா கேலக்டோசிடேஸ் என்னது? பீட்டா கேலக்டோசிடேஸ் என்னது? இசட்மா. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ZYA. Z is responsible for beta galactosidase, Y is responsible for polymerase, and A is responsible for transcription. Correctா? Yes sir. அப்ப எதுதான் ஆன்சர் இதுக்கு? C sir. polymerase. polymerase. ரைட். அடுத்தது, ஒடுக்கி புரதம் ஓபரானின் இயக்கும் பகுதியில் இணைவதால் எது இணைவது தடுக்கப்படுகிறது? RNA பாலிமரேஸ் தூண்டுவிப்பான் அல்லது ஊக்குவிப்பான், செயலற்ற ஒடுக்கி புரதம் ஐஜீன். ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து ஒப்பரானுடைய ஆபரேட்டர் ரீஜன்ல வந்து பைண்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? எது இணைவது தடுக்கும் அப்படின்னு கேக்குறான். ஆமாப்பா, RNA பாலிமரேஸ் அங்க பைண்ட் ஆக முடியாது. சரியா? இதுவே ரெப்ரஸார் புரோட்டீன் இன்டியூசர் கூட இணைஞ்சிட்டா RNA பாலிமரேஸ் வந்து ஈஸியா ஆபரேட்டர் ரீஜன்ல உட்காருமா? எஸ் சார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மெக்கானிசம் ஆன் ஆயிடும். ஓகே. அடுத்து 16வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது புரத சேர்க்கையில் பங்கேற்பது கிடையாது? படியெடுத்தல், தூங்குதல், நீச்சடிதல், இறுதி நிலை. எது புரோட்டீன் சிந்தசிஸ்ல பங்கேற்பதில்லை? ஆமா, படியெடுத்தல் அப்படின்றது அது ரெப்ளிகேஷன்ல போயிடும். ஓகே, அதுக்கும் புரத சேர்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அடுத்து 17வது கேள்வி. லாக் ஓபரானில் லாக் என்ற சொல் எதனை குறிக்கும்? லாக் பூச்சி, 1,00,000 எண்ணிக்கை, லாக்டோஸ், கேலக்டோஸ். ஈஸி தானே? லாக் மீன்ஸ் லாக்டோஸ், ட்ரிப் மீன்ஸ் ட்ரிப்டோபான், வேல் மீன்ஸ் வேலைன். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்பீங்க. ஓகே. அடுத்த கேள்வி. mRNAவின் எக்ஸான் பகுதி எதற்குரிய சங்கேதத்தை பெற்றுள்ளது? புரதம், லிபிட், கார்போஹைட்ரேட், பாஸ்போ லிபிட். புரதம் சார். எக்ஸான், இன்ட்ரான், எக்ஸான், இன்ட்ரான் இருக்கும். இதெல்லாம் எக்ஸான் வச்சுக்கோங்க. ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் எக்ஸான். ஓகே, இங்க வந்து இன்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்ட்ரான்கள் வந்து ரிமூவ் ஆயிடும்பா. அப்ப எக்ஸான்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப எக்ஸான்கள் என்பது எதற்கான சங்கேதத்தை கொடுக்கும் அப்படின்னா புரோட்டீனுக்கானது. சரியா? லிபிடோ, கார்போஹைட்ரேட்டோ, பாஸ்போலிபிடுக்கோ இங்க சம்பந்தம் கிடையாது. புரோட்டீன் சிந்தசிஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். அதனால புரதம் இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் 19வது கேள்வி. பின்வருவற்றுள் எது RNA மூலக்கூறு ஒன்றுதலுக்கு பிறகு எக்ஸான் துண்டுகளை இணைப்பது? முதல் விருப்பம் RNA பாலிமரேஸ், இரண்டாவது விருப்பம் RNA பிரைமேஸ், மூன்றாவது விருப்பம் RNA லிகேஸ், நான்காவது விருப்பம் RNA புரோட்டியேஸ்.
RNA linkage sir. இங்க லிகேஸ்னா ஒட்டுறது, லிகேஸ்னா ஒட்டுறது. இங்க என்ன சொல்றாங்க, RNA மூலக்கூறு ஒட்டுதலுக்கு, சரியா, அதாவது ஒட்டுதலுக்கு பிறகு எக்ஸான் துண்டுகளை இணைப்பதற்கு யாருன்னா RNA லிகேஸ் தான். இங்க DNA நம்ம சொல்லக்கூடாது, அதான் மெயின். ஓகே, அடுத்தது DNA வார்பில் mRNA உருவாதல் எந்த திசையில நடைபெறுகிறது? 5 பிரைம் 3 பிரைம் 3 பிரைம் to 5 பிரைம், A மற்றும் B இவர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 5 to 3 பிரைம் sir. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். DNA வார்பில் mRNA உருவாதல். ஓகே, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை வச்சு mRNA உருவாதல் எந்த திசையில் நடக்கும்? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் என்ன திசை? முதல்ல டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் என்ன? DNA டெம்ப்ளேட் வந்து என்ன திசைப்பா? 5 prime to 5 prime. No. 3 prime to 5 prime. DNA template. எது? DNA template. நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுக்கோ. DNA template. சோ இதில இருந்து தான் நமக்கு என்ன தொடங்க போகுது? mRNA. அப்ப இதனுடைய திசை எப்படி இருக்கும்? 5' to 3'. Okay. 3'. அப்ப answer A is the correct answer. அடுத்த கேள்வி 21வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பாக்டீரிய செல்லில் ஊக்கியாக செயல்படுவது எது? SNRNA, HNRNA, 23S rRNA, 5S rRNA. சொல்லுங்க பார்க்கலாம். 23S rRNA sir. 23S rRNA. இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चंस தான், பிரச்சனையே கிடையாதுங்க. அடுத்தது 22வது கேள்வி. நியூக்ளியோபிளாசத்தில் இருந்து RNA பாலிமரேஸ் 3ஐ நீக்கும் போது எதனுடைய உற்பத்தி பாதிக்கப்படுது? 5S rRNA, HNRNA, mRNA, rRNA. சொல்றா பாப்போம், ஈஸியான क्वेश्चन தானே. 5S RNA sir. ஆமாப்பா, இது RNA பாலிமரேஸ் 3. அப்ப HNRNA இப்பதான் படிச்சீங்க, என்னது? RNA பாலிமரேஸ் sir. 2. ஓகே, இது ரெண்டுமே 2. rRNA 1. ஓகேவா? ஓகேவா இல்லையாப்பா? ஓகே சார். ரைட், பதில் சொல்லுங்க. அடுத்தது 23வது கேள்வி. பின்வருவனவற்றுள் டிஎன்ஏவின் படியாக்க அலகின் ஒரு பகுதியின் கீழ் வராதது எது? தூண்டுவிப்பான், முடிப்பான், ஊக்குவிப்பான், அமைப்பு ஜீன். தூண்டுவிப்பான் சார். தூண்டுவிப்பான், சரியா? தூண்டுவிப்பான் ஆங்கிலத்துல என்ன சொல்லுவான்? ஆன்சர் இஸ் கரெக்ட், சரியா? டிஎன்ஏவின் படியாக்க அலகின் ஒரு பகுதியின் கீழ் வராதது அப்படின்னு சொல்லிட்டு, படியாக்கம்னா ஊக்குவிப்பான், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஊக்குவிப்பான், அமைப்பு ஜீன், முடிப்பான், அது இருக்கும். ப்ரொமோட்டார், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டாமினாட்டார் இருக்கும். அப்ப தூண்டுவிப்பான்ன்றது என்னதுங்க? இன்டியூசர். இன்டியூசர். ரைட், ஓகேப்பா. அடுத்து 24வது கேள்வி. படியாக்கம் நிகழ்வில் இன்ட்ரான்களை நீக்கிவிட்டு எக்ஸான்களை இணைக்கும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளைத்தல், தூண்டுதல், துண்டாக்குதல், மூலக்கூறு ஓட்டுதல். மூலக்கூறு ஓட்டுதல் சார். ஆமா, ஸ்ப்ளைசிங், ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்களை நீக்கிட்டு எக்ஸான்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம், எப்படி சேர்க்கப்படும். அப்ப ஸ்ப்ளைசியோசோம்னு ஒரு அமைப்பு கூட தோற்றுவிக்கும்னு படிச்சிருக்கோம். ஓகே, இறுதியான கேள்வி. எசரிஷியா கோலையின் ஜீன்களை ஒழுங்குபடுத்தும் லாக்டோசோப்ரானில் LAC1 ஜீனால் உற்பத்தி செய்யப்படும் பொருள் எது? நேர்மறையானது மற்றும் தூண்டப்படக்கூடியதாக உள்ளது, ஏனென்றால் இது லாக்டோஸால் தூண்டப்படுகிறது. எதிர்மறையான மற்றும் தூண்டப்படக்கூடியது, ஏனென்றால் அடைக்கு புரதம் படியாக்கத்தை தடை செய்கிறது. எதிர்மறையானது மற்றும் அடக்கும் தன்மை உடையது, ஏனென்றால் ஒரு அடைக்கு புரதம் படியாக்கத்தை தடை செய்கிறது. பின்னூட்டம் தடைபடுகிறது, ஏனென்றால் அதிகப்படியான பீட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் படியாக்கத்தை நிறுத்துகிறது. சொல்லுங்க. LAC-I ஜீன் சொல்லுங்க பார்க்கலாம். LAC-I ஜீனால் உற்பத்தி செய்யப்படும் பொருள் எது? என்ன ஒரு ஆப்ஷன்? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான், நம்ம புதுசா எடுக்கல. பி சார். ஆப்ஷன் பி, எதிர்மறையான மற்றும் தூண்டப்படக்கூடியது எது? அது ஏனென்றால் அடைக்கு புரதம் ஆட்டோமேட்டிக்கா படியாக்கத்தை என்ன பண்ணிடும்? தடை செஞ்சிடும். சரியா? அடைக்கு புரதம் ஆட்டோமேட்டிக்கா படியாக்கத்தை தடை செய்யும். இதுதான் இதற்கான சரி, மற்றவைகள்லாம் தவறான பதில். ஓகே, ஸோ இதுதான் 25 கேள்வி. நிறைய பேர் நல்லா எடுத்துனீங்க. ஒரு சிலர் இந்த பார்ட்லயும் மறுபடியும் பழைய மாதிரியே தான் இருக்கீங்க. அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வேற ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. எஸ் சார்.
அப்படியே வெயிட் பண்ணுங்க